சர்க்கரை வியாதிக்கும் உடலுறவுக்கும் என்ன சம்பந்தம்? கட்டுப்படுத்தாத சர்க்கரை வியாதி ஆண்களுக்கு உடலுறவுல நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். குறிப்பா விரைப்புத்தன்மை அடைகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. பெண்களுக்கு அவங்களுடைய பால் உறுப்பு சுத்தமா வறண்டு போயிடும். அதனால செக்ஸ்ல ஒரு நாட்டமே இருக்காது. இந்த டயபெட்டிக்ல வர்ற டயபெட்டிக் நியூரோபதிக்கு கொடுக்குற பெயினுக்காக கொடுக்குற ஆன்டி டிப்ரெசன்ட் மருந்து வகைகள் அதுவும் சேர்ந்து ஆண்களுடைய விரைப்புத்தன்மையை பாதிக்கும். சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவுகளும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இந்த கொலஸ்ட்ராலுக்காக கொடுக்குற மருந்துகள் அது ஆண்களுடைய விரைப்புத்தன்மையை குறைக்குது. பெண்களுக்கு அவங்களுடைய பால் உறுப்பை ரொம்பவும் வறண்டு போக செய்யுது. குறிப்பா உடலுறவின் போதோ இல்லை அதை பத்தி நினைக்கும் போதோ நைட்ரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம் ரத்தத்துல சுரந்து அது ஆண்குறியோட விரைப்புத்தன்மைக்கு உண்டான ரத்தத்தை தேக்கி வைக்குது. அந்த மாதிரி சீரான ரத்த ஓட்டம் நைட்ரிக் ஆசிடுடைய உபயோகத்தினாலதான் ஆண் உறுப்பு நல்ல ஒரு விரைப்புத்தன்மையில இருக்கு. ஆனா கட்டுப்படுத்தாத அந்த அதீத சர்க்கரை என்ன பண்ணுது? இந்த நைட்ரிக் ஆசிடை தடுக்குது. இந்த நைட்ரிக் ஆசிடை தடுக்கிறதுனால விரைப்புத்தன்மையில நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு செக்ஸ்ல நாட்டமே இல்லாத ஒரு சூழல், விரைப்புத்தன்மை இல்லாதது, இதெல்லாம் சேர்ந்து ஆண்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. அதனால அவங்களுக்கு நிறைய மனப்பிறழ்வு பிரச்சனைகள் வருது. செக்ஸ்ல ஒரு சுத்தமான ஈடுபாடே இல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த மாதிரி ஆண்களுக்கு ஏற்படும் விரைப்புத்தன்மை பிரச்சனை பிற்காலத்தில் வரப்போற இதய நோய்க்கும் கிட்னி பிரச்சனைக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கட்டுப்படுத்தாத சர்க்கரை இருக்கு, இல்லை சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா அதை சரியான முறையில மருத்துவம், உடற்பயிற்சி, உணவு முறை இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். மீண்டும் மீண்டும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஸோ சர்க்கரை அளவுகளை குறைச்சி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு முறை கொடுக்கறதுல வேல்யூ டயட் அப்படின்றது ஒரு சிறந்த டயட்.